Joseph, brother, shall I go forward? கேக்குது பிரதர். ஓகே. Okay, thank you. So, தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளை இந்த வேதா ஆராய்ச்சி கூட்டத்தில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடனாக காணப்படுகிறேன். விசேஷமாக சபையராக நீங்க தந்ததான இந்த அழைப்பிற்கு மிகவும் நன்றியுள்ளவனாகவும், தேவன் எனக்கு தந்ததான இந்த வாய்ப்பிற்காகவும் மிகவும் நன்றியுள்ளவனாகவும் காணப்படுகிறேன். விசேஷமாக என்னோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அருமையான அங்கிள் லாமேக் அங்கிள் கிட்ட கேட்டுக்கொண்டது, பிரதர் உங்களுடைய சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். ஆக்சுவலி உண்மையாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுடைய ஒரு பிஸி ஸ்கெடியூல், ஒரு பேக்ட் ஸ்கெடியூல் மத்தியில் நம்மளுடைய சபையினுடைய காரியங்கள் நம்ம சரீர பிரகாரமாக சேர்ந்து ஆராதிக்க அல்லது வேத ஆராய்ச்சியினுடைய கூட்டுகையில கலந்து கொள்ள முடியாத கூட இந்த நாட்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடியதான தொழில்நுட்ப வாயிலாக இப்படி கலந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது விசேஷமாக சகோதரன் அறிவித்த வண்ணமாக மாதத்துல ஒரு முறை நீங்க அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்க கேட்டிருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. நம்ம ஜெபத்தோட உட்கார்வோம். ஒரு சில காரியங்கள் ஆவியானவர் இடைப்படட்டும். யாரிடம் பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ, எல்லாரிடமும் என்னென்ன காரியத்தை கொண்டு பேசும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அது என்னிடத்திலும் இருக்கலாம் அல்லது கேட்கக்கூடிய உங்களிடத்தாகவும் இருக்கலாம். யார் எல்லார் இடத்திலும் கேட்க சித்தம் என்ன விஷயத்தை கேட்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த விஷயத்தை நம்மளுடன் இடைபடட்டும். நம்ம அதற்கு ஏற்றதான ஜெபத்துடன் நம்ம அமர்ந்திருப்போம். அருமையான சகோதரன் என்னை அறிமுகப்படுத்தின வண்ணமாறு, என்னுடைய பெயர் சாமுவேல் பவுல். நான் பேசிக்கா வந்து கோவை, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரன் சொல்லலாம். பிறந்து வளர்க்கப்பட்ட எல்லாமே கோவையில தான். கோயம்புத்தூர்ல படித்தேன். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு மகன். அண்ட் விசேஷமாக எனக்கு இந்த பெயர் வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், அதாவது என்னுடைய பெற்றோர்களுடைய அவர்கள் கருத்தரிப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பீரையானால் அவனை திரும்பி உங்களுக்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை செஞ்சுதான் இந்த அவர் அப்படிதான் ஒரு பொருத்தனை செஞ்சிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு சாமுவேல் அப்படிங்கிற பெயருமே வந்தது. அந்நாள் எப்படி பொருத்தனை செய்து சாமுவேலை பெற்றுக்கொண்டார்களோ அதனை போலதான் என்னுடைய பெற்றோர்களும் என்னை பொருத்தனை செய்து பெற்றுக்கொண்டார்கள். இந்த காரியங்கள் எப்ப வரும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எப்ப எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ என்னதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்து பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலுமே கூட நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சராக நான் ஏற்றுக்கொண்டது என்னுடைய 17வது வயதுல தான் ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துமஸ் கூடுகை நன்று அந்த வேலையில தான் என்னுடைய 16வது வயதுல கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு சபையில சாட்சி பகிர்ந்து, அதே போல அதனைத் தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்து சபையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். துடியலூர், அதாவது கோவையில் உள்ள கோயம்புத்தூருடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது வெளிப்பகுதின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுன்னா துடியலூர் அப்படிங்கிற சகோதர சபையினுடன் சேர்ந்துதான் எங்களுடைய என்னுடைய ஆதியினுடைய நாட்கள் எல்லாமே கடந்து வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அதிகமான ஒரு படிப்பு கிடையாது. இருப்பினும் ஒரு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னுடைய வாழ்க்கையில முடிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். என்னுடைய வாழ்க்கையில நான் 10th முடிச்சதுக்கு பிற்பாடு எனக்கு கேட்டரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னுடைய தகப்பனார் அந்த நாட்கள்ல சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். அந்த நாட்கள்லயும் சரி இந்த நாட்கள்லயும் சரி நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்ததுனால அந்த கோர்ஸ் எடுத்து படித்தேன். உண்மையாலுமே ஒரு ஆசை, நல்ல ஒரு கோர்ஸ். ஆக்சுவலி நல்லபடியா முடிக்க தேவன் கிருபை பாராட்டினாரு. அதை முடித்ததுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 2011 அந்த கோர்ஸை முடித்தேன். ஆக்சுவலி 2008 இருந்து 2011 வரைக்கும் முடித்தேன். 11 முடித்ததற்கு பிற்பாடு ஒரு 6 மாத காலம் ஒரு சிஎன்சி கம்பெனியில ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொஃபஷன்ல, அதற்கு பிற்பாடு அகில அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி செக்டாருக்குள்ள என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலி
என்னுடைய ப்ரொஃபஷனை நான் ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக அசோக் லைலேண்ட்ல வந்து, அதாவது ஹொசூர் யூனிட்ல இருக்கக்கூடியதான அசோக் லைலேண்ட்ல வந்து ஒரு 6 மாத காலம் அங்க ஒர்க் பண்ணேன். சாரி, 6 மாதம் இல்ல. அங்க ஒரு 10 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதற்கு பிற்பாடு ஹோம் சிக்னால திரும்பி என்னுடைய ஹோம் டவுனுக்கு திரும்பி கோயம்புத்தூருக்கே நானு டீலர்ஷிப்ல கேட்டு திரும்பி வந்துட்டேன். அப்போ அந்த பகுதியில இருந்து ஒரு 2 1/2 வருடம் அந்த அசோக் லேலண்ட் கம்பெனியிலும், அதேபோல டீலர்ஷிப்புடன் சேர்ந்து பணிபுரிய தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆ அதற்கு பிற்பாடு இனியும் நல்ல ஒரு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு ஆ வளர்ச்சிக்கு ஏதுவாக உலகளாவில பிரசித்தி பெற்ற ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு மூவ் பண்ணேன் ஆக்சுவலி. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்ததுனால, அவுடி கோயம்புத்தூர்ல தான் அங்க என்னுடைய ஃபைனல் கரியர் பண்ணேன் ஆக்சுவலி. கிட்டத்தட்ட அது ஒரு 1 1/2 வருஷம். என்னுடைய இறுதி வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் அந்த இடத்துல இருந்தது ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில 2000 இதெல்லாம் எப்படி கைகூடி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2008ல என்னுடைய 1ஆம் ஆண்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது, ஒரு மிஷன் ட்ரிப்புக்காக போயிருந்தேன். என்னுடைய மிஷன் அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் ட்ரிப் ஆக்சுவலி. அந்த மிஷன் ட்ரிப்புக்கு எங்கன்னா ஒடிசாக்கு தான் போயிருந்தேன். ஒடிசால தெற்கு பகுதி. ஒடிசானுடைய பேஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டச் பண்ணக்கூடிய பிளேஸ் அது. அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஆக்சுவலி. அந்த பகுதிக்கு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய சகோதரி போனதுனால, அவங்களுடன் ஒரு துணைக்காக தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க ஆக்சுவலி. அப்போ அந்த பகுதிக்கு போனேன். அதாவது அது வந்து லாம்டாபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி வந்து லாம்டாபூட் அண்ட் கோரப்புட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது வந்து ஒடிசாவினுடைய தெற்கு பகுதி. ஆ எப்படி தமிழகத்துல நம்ம கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில் சைடு இருக்கோ, அந்த மாரி ஒடிசாவினுடைய கீழ் பகுதி தான் இந்த பகுதி. ஆ இந்த பகுதிக்கு போயிருந்தபோது, கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரிப்பா தான் நான் போயிருந்தது. பட் தேவன் அந்த இடத்துல ஒரு ஊழிய பாரத்த குறிச்சு என்னுடைய இருதயத்துல போட்டாரு. ஆ அங்க போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு ஊழிய பாரத்தை தேவனுடைய இருதயத்துல போட்டபோது, என்னுடைய குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்து கொண்டோம். அந்த வேலையில தான் என்னுடைய பெற்றோர்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. நான் முன்ன சொன்னது அந்த விஷயம் வந்து இப்பதான் பகிர்ந்து கொண்டாங்க. எந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி, ஆ தேவன் தேவனுக்கு அதாவது உன்னை தேவனுக்கென்று, அதாவது ஊழியத்திற்கென்று பொருத்தனை செய்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன். அதனால தான் உனக்கு சாமுவேல்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறத, அந்த ஒரு தருணத்துல தான் அவங்க சொன்னாங்க. இருப்பினும் அந்த ஒரு சூழ்நிலையில எப்போதுமே அந்த டிசிஷன் எடுக்கல. ஏன்னா அது ஒரு வாலிப வயசு. அதனால மேபி நம்மளுடைய டிசிஷன் இமோஷனலா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஊழியத்த குறிச்சதான எந்த ஒரு டிசிஷனும் மேற்கொண்டு எடுக்கல. மாறாக ஜெபத்துல மட்டும் வச்சு என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சு, என்னுடைய வேலை காரியங்கள்லாம் போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. ஆ அதற்கு பிற்பாடு லைலாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, நல்ல ஒரு பொசிஷன் அண்ட் ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப் தான் போயிட்டு இருந்தது. என்னதான் ஒரு லைஃப் ஹேப்பியா இருந்தாலும், ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலுமே சரி, ப்ரொஃபஷன்ல ஒரு சமாதானம் இல்லாமவே இருந்தது. கிட்டத்தட்ட 2014 அந்த வருடத்துல நம்ம பார்க்கும்போது, 2014ஆம் வருடத்துல ஊட்டியில சர்வீஸ் இன்சார்ஜா இருந்தேன் ஆக்சுவலி. அந்த டைம்ல நல்ல ஒரு பொசிஷனும் சரி, நல்ல ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய அ இருந்த அந்த ஒரு ஒரு அது வந்து வாலிப பிராயத்துல என்னுடைய 19ல வந்து ஒரு சர்வீஸ் இன்சார்ஜ் அப்படிங்கும்போது, இட்ஸ் நாட் சம்திங் ஈஸி. அது அவ்ளோ சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சு யாருக்கும், என்னோட பேட்ச்மேட்ஸ்க்குனாலும் சரி, வேற யாருக்கும் குடுத்தது தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருந்தது என்னால உணர முடிஞ்சது. ஆ அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது, நல்ல ஒரு தகுதியான ஒரு ஸ்தானத்துல இருந்தாலுமே கூட, ஆ வேலையில ஒரு சமாதானம் இல்லாம இருந்தது. மாறாக ஊழியத்த குறிச்சதான ஒரு பாரம் இருந்தது. அந்த சமயத்திலுமே சபையுடனும், அதேபோல இதர ஊழிய காரியங்கள்ல பங்கு பெற்றுக் கொண்டிருந்தது ஒரு காரியம். ஆ அதற்கு பிற்பாடு அந்த காரியங்கள்ல ஜெபத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில 2015வது வருஷத்துல ஆ அவுடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல என்னுடைய சபையார் இடத்துல சாட்சி பகிர்ந்தேன். அதாவது ஆ ஊழிய பாரத்த குறிச்சு சாட்சி பகிர்ந்தேன். ஆனா ஜெபத்துல மட்டும் தான் வச்சிருந்தோம் எல்லாரும். சபையாகவும் சரி, குடும்பமாகவும் சரி, எல்லா காரியங்களையும் ஜெபத்துல மட்டும் வச்சிருந்தோம். ஆ ஜெபத்துல வைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில 2015வது வருஷம் அதனுடைய ஏப்ரல் 2ஆம் தேதி என்னுடைய பர்சனல் குவைட் டைம் அப்போ, ஆ நம்ம எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 4ல இருந்து 8 வரை இருக்கக்கூடிய வசனம். அந்த பேசேஜ்ல இருந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது தான்,
என்னுடைய ஊழியத்தினுடைய கால், அதாவது அந்த ஊழியத்தினுடைய அழைப்பை உறுதி செய்ய தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார் ஆக்சுவலி. அந்த வசனங்கள் மூலமாக என்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு என்னுடைய ஒர்க் ப்ரொஃபஷனை நான் ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான இறுதியான ஒரு எவ்வளவோ காலம் தட்டி கழிச்சாச்சு. எவ்வளவோ சூழ்நிலைகள் அவர் ஏற்படுத்தினாரு. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த அழைப்பினை தட்டி கழிக்க இல்லாமல் இந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்து முன்னெடுத்து சென்றிருந்தோம். சபையார்கிட்டயே அறிவித்து, அதே போல குடும்பத்தார்கிட்டையும் சொல்லி மேற்கொண்டு ஒர்க் ப்ரொஃபஷனை ரிசைன் பண்றதுக்கான காரியங்கள் எடுத்து வச்சிருந்தோம். ஆனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கும்போது அவங்க நம்ம மேல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா நம்ம ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ரிசைனேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மாறாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கத்த சுச்சுவேஷன்ல அப்படி அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு ஆண்டவர் கிட்ட வச்சது, ஆண்டவர் இது உங்க சித்தம் இருக்குமே ஆனால் என்னுடைய ஹெச்ஆர் கிட்டேயோ என்னுடைய சீனியர் பர்சன் கிட்டேயும் நான் சொல்லும் பொழுது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் அவங்களுக்கு இல்லாம அவங்க என்னுடைய ரெசிக்னேஷனை சுமூகமா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜோம் பண்ணிட்டு என்னுடைய ரெசிக்னேஷனை போட்டிருந்தேன். ஏன்னா முன்னமே சொன்னது போல இந்த கார்பரேட்ஸ் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் மேல. அப்போ நான் அவங்க கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டோன்னே என்னுடைய ஹெச்ஆர் என்கிட்ட இந்த கேள்விதான் கேட்டாங்க. அவங்க ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஆக்சுவலி. அந்த சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சாம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் திடீர்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருந்தீங்க, எதுவும் கஷ்டமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நோ மேம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் என்னுடைய ஊழிய பாரம் இருக்கு, அதனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு அதுக்கு முன்னெடுத்து நான் போக போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க சந்தோஷத்தோட என்னுடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஒரு வேலை வேற ஏதாவது காரியங்கள் இருந்திருக்குமே ஆனால் கண்டிப்பா நான் அதை சமாதானப்படுத்தி உன்னை திரும்பி ஒர்க்கில் தான் ஜாயின் பண்ண வச்சிருப்பேன். ஆனா இந்த காரியத்துல என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லி அந்த ஒரு டேர்ம் அவங்க யூஸ் பண்ணி என்னுடைய ரெசிக்னேஷனை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணாங்க. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தேன். அதற்கு பிற்பாடு மே 9ஆம் தேதி என்னுடைய ஒர்க்கோடைய லாஸ்ட் டேட்டை முடிச்சுட்டு ஊழியத்தினுடைய பாதையில என்னுடைய அடிஸ்தானத்தை நாட்டுவதற்கு என்னுடைய வேதாகமத்துல என்னுடைய என்ன சொல்றது ஒரு அடிப்படையான காரியங்களை தெரிந்து கொள்ளணும், படிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையில இந்தியால பல வேதாகம கல்லூரிகள் இருக்கு. அதன் மத்தியில தேவன் என்ன திரிஷூர், அதாவது கேரளா பகுதியில திரிஷூர் என்கிற பகுதியில ரெகபோத் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த வேதாகம கல்லூரியில பயில தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். 2015 என்னுடைய படிப்பை தொடங்கினேன். 2018 என்னுடைய படிப்பையை முடிக்கவும் தேவன் கிருபை பாராட்டினார். இதற்கு முன்னெடுத்து செல்வதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த பாதுகாப்பான கரங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா விசேஷமா பல நம்ம பாடின பாட்டு தான் எனக்கு உண்மையாமே ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலி. அது ஒரு ஆப்டான ஒரு சாங், பொருத்தமான ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். எவ்வளவோ சந்தர்ப்ப சூழ்நிலையில தேவன் போதுமானவரா, அதே போல தேவன் பல இன்னல்கள், இடுக்குகள், அதே போல பல சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ்ல அவருடைய கரத்தை பார்த்துருக்கோம். கண்டிப்பா அவருக்கு நான் எவ்வளோ ஆண்டுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு போதாது. அவர் செஞ்ச விஷயத்த சொல்றதற்கும் நேரமும் நம்மளுக்கு பத்தாது. ஆனா நேரத்தை கருத்துல கொண்டு பல சந்தர்ப்ப சூழ்நிலையில அவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்ததை உணர்ந்து அதுல ஒரு சில சந்தர்ப்பத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன் ஆக்சுவலி. விசேஷமா பார்க்கும்போது நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுமே முதற்கொண்டு அவருடைய சுத்த கிருபை தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா என்னுடைய தாயினுடைய கருவிலே என்ன சொல்றது நான் வந்து இறந்திருக்க வேண்டிய ஒரு பையன். எதனால அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா என்னுடைய அதாவது நாங்க சின்ன வயசுல இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய வேலை நிமித்தம் நீல்கிரிஸ் அதாவது உதகமண்டலம்க்கு கீழே குன்னூர் அப்படிங்கிற பகுதியில உள்ள ஒரு கிராமத்துல வந்து அப்பாவுடைய வேலை இருந்தது. அப்போ அந்த பகுதியில இருந்தபோது அவங்க குடியிருந்ததான பகுதி, அந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ரீஜியன்னால மேல ஒரு வீடு, அதுக்கு கீழே ஒரு வீடு, அதுக்கு கீழே ஒரு வீடு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னுடைய தாயார் எப்போதுமே எப்பொழுதும் துணிகளை துவைக்கக்கூடிய ஒரு இடத்தை விட்டு வீட்டிற்கு வெளியில தான் துவைப்பாங்க. அந்த இடத்தை விட்டு அன்னைக்கு ஒரு பிரத்யேக நாள் வீட்டுக்கு உள்ள வந்து துணி துவைச்சாங்க ஆக்சுவலி.
அந்த பிரத்யேக நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு மரத்தினுடைய ஒரு ட்ரங்க், அதாவது அந்த ட்ரங்க்ன்னு சொல்லும்பொழுது, அந்த மரத்தினுடைய ஒரு பேஸ் பகுதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ பல வீடுகளினுடைய ஆம் அந்த ஓடுகள்லாம் உடைச்சு, எங்களுடைய வீட்டினுடைய ஓட்டுக்கு மேலயும் வந்து கரெக்ட்டா என்னுடைய தாயார் எப்போதும் துவைக்கக்கூடியதான அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. அவங்க உள்ள துவைச்சுட்டு இருந்தாங்க. இந்த மரக்கட்டை வந்து ஒரு நல்ல ஹியூஜான நல்ல ஒரு பல்கி ட்ரங்க் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ட்ரங்க் வந்து விழுந்தது. ஒருவேளை அன்னைக்கு அவர்கள் வெளியில இருந்து துவைச்சிருந்தார்களேயானால், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி உட்கார்ந்து பேசியிருந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா. அண்ட் அது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஆ இதெல்லாம் ஒரு பக்கம் போயி தேவன் இந்த உலகத்திற்குள்ளாக வந்து, அதற்கு பிற்பாடு பல வருடங்கள் போனதுக்கு பிற்பாடு என்னுடைய 6ஆம் வகுப்பு படிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, ஒரு பிஸி டே. அ நல்ல டிராஃபிக் எல்லாம் நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய பகுதியில, அ என்னுடைய ரெகுலரா நான் தான் தனியா ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போகக்கூடியது உண்டு. பஸ் ஏறி போகக்கூடிய நாட்கள். அந்த சமயத்துல ஒரு நாள் அ லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப அ பரபரப்பாக போன ஒரு வேலையில என்ன ஆச்சுன்னா, ஆப்போசிட்ல அதாவது என்னுடைய சைட்ல இருந்து வந்த ஒரு டெம்போவ கவனிக்காம நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஆ அந்த டெம்போ கிட்டத்தட்ட என்னுடைய இடுப்பு பகுதியில அடிச்சது ஆக்சுவலி. ஆனா இடுப்பு பகுதியில அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூக்கி போட்டு தான் கீழ விழுந்தேன். ஆ ஆண்டவருடைய பெரிதான கிருபை எதுவும் ஆகல. என்னுடைய ஸ்கூல் பேக் இருந்து என்ன புரொடெக்ட் பண்ணுச்சு அன்னைக்கு. அண்ட் அதேபோல எனக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, அ தேவன் அந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்துல என்ன காப்பாத்துனாரு ஆக்சுவலி. இது 2வது சந்தர்ப்பத்துல சொல்லலாம். 3வது என்னுடைய லைலேண்டினுடைய அனுபவத்த சொல்லலாம். ஏன்னா, அசோக் லைலேண்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய ஒன் ஆஃப் த ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட் டெஸ்ட் பண்ண வேண்டியது. ஆ வாகனங்கள் எல்லாம் கஸ்டமர் அதாவது உங்களுடைய டீலர்ஷிப்க்கெல்லாம் போகுறதுக்கு முன்னாடி, அதனுடைய தரம் எப்படி இருக்கு? எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிற்பாடு தான் வண்டி வெளியவே வரும். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய நான் அன்னைக்கு டிரைவ் பண்ணல. மாறாக நான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தேன். ஆ அன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு டிரைவ் வந்தது. அந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது, எப்போதும் சீட் பெல்ட் போடக்கூடிய நான், அந்த அன்னைக்கு பிரத்யேகமா சீட் பெல்ட் போடல. ஆம். எப்படி அத மறந்தேன் ஏன்னா எப்போதுமே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கைகள் உட்கார்ந்த உடனே என் சீட் பெல்ட்குள்ள போய் வந்துரும். எனது ரெகுலர் பிராக்டிஸ் அது மேண்டேட்டரி. ஆ உங்களுடைய ரூல்ஸ் எப்படியோ அதே போல தான் இங்கேயும் அந்த ரூல்ஸ் கம்பெனில இருக்கக்கூடிய ரூல்ஸ் அது. ஆனா அன்னைக்கு சந்தர்ப்பத்துல ஏதோ என்னுடைய சீட் பெல்ட் நான் போடல. எங்களுடைய டிரைவ் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட எங்களுடைய டெஸ்ட் டிரைவ் லாஸ்ட் ஒரு கர்வ் தாண்டிட்டோம்னா முடிஞ்சிரும். அந்த கர்வ்ல மழை எதுவும் பெய்யல. ரோட்ல எந்த ஒரு ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இல்ல. என்னோட ஓட்டிக் கொண்டு வந்த ஒரு சகோதரன் ஓவர் ஸ்பீடாவும் இல்ல. எல்லாமே நார்மல். ஆனா, என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. ஆ எங்களுடைய வாகனம் ஒரு 3 தடவ ரோல் ஓவர் ஆச்சு ஆக்சுவலி. ரோல் ஓவர் ஆயி, அ திரும்பி ஸ்ட்ரெய்ட்டான பொசிஷனுக்கு வந்து நின்னது. ஆனா, ஆண்டவர் கிருபையினால 2 பேத்துக்குமே எந்த ஒரு அடியும் படல. என்னுடைய தலையில மட்டும் சின்னதா ஒரு அடிபட்டு இருந்தது. ஆனா, ஏதோ ஒரு மேஜரான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா, நான் அமர்ந்திருந்த பகுதி, என்னுடைய கேபின் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருந்தது. அண்ட் அத ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனாலும் அவருடைய ஒரு அ என்ன சொல்றது? ஒரு கஷ்டம் கூட இல்லாம தேவன் கிருபையா காப்பாற்றினாருன்னு சொல்லலாம். ஆ பல ஒகேஷன்ஸ் இருக்கு. அ ஆனா இதோட நான் நிறுத்திக்கிறேன் அந்த விஷயத்த. ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு போக வாழ்க்கையில ஆம் ஒரு விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஒவ்வொன்னையும் நானு என்ன சொல்றது? அப்படியே அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே அத பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஆக்சுவலி. அப்போ என்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்ப நானு ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு, என்னுடைய வேதாகம கல்லூரி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண அந்த வேலையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்கள் ஆரம்ப நாட்கள் உண்மையாலுமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா, கை நிறைய சம்பளம் வாங்கி, காசெல்லாம் வச்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் முடிஞ்சதுக்கு பிற்பாடு, இப்போ நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, என்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருந்த நாட்கள் உண்டு. ஆ அந்த சூழ்நிலையில ஒரு கிட்டத்தட்ட 4 மாசம் அப்படிதான் இருந்தேன். ஆனா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் தேவன் தேவன் என்ன உணர்த்தினார் ஆக்சுவலி. நான் பேசினேன் அவர்கிட்ட. ஆண்டவரே!
நீங்க என்ன கூப்பிட்டு வந்தீங்க. நான் ஏன் என்னுடைய குடும்பத்தை இனியும் நான் பிடிச்சு தாங்கி நிற்கிறேன்? இல்லவே இல்ல. அப்போ எடுத்த அந்த ஒரு உறுதி, அப்போ அவருக்கும் எனக்கும் இருந்த கம்யூனிகேஷன், அந்த கால், அந்த வேலையில உறுதி பண்ணப்பட்டது. இந்த நாள் வரையும் அவருடைய அற்புதமான ஒரு இந்த விசுவாச வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருவதற்கு தேவன் எல்லா கிருபைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். சின்ன வயசுல நம்ம பாடல்கள்லாம் சண்டே ஸ்கூல்ல பாடக்கூடிய எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என் தமிழ்ல தான் இந்த பாட்டு இருக்கு. அதாவது "அப்பங்களை கொண்டு வரும் காகங்களை அல்லலை அனுப்பும் கர்த்தரை நோக்கி பாரு" அப்படின்ட்டு. அந்த ஒரு பாட்டு எப்போதுமே என் வாழ்க்கையில தேவன் உணர்த்தி கொண்டே தான் இருப்பார் ஆக்சுவலி. ஐ பிலீவ் ஒரு சிலருக்கு இந்த பாடல்கள் நம்ம சண்டே கிளாஸ்ல பாடியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு பாடலை அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நல்ல ஒரு பாட்டு ஆக்சுவலி. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் உண்மையாலுமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாட்டு. இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, தேவன் என்னை எப்படி ஆஹ் இந்த பகுதியில், அதாவது பிரத்யேகமா நாங்க இப்போ ஒடிசால இருக்கக்கூடிய பகுதிக்கு எப்படி வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் இந்த வேதாகம கல்லூரியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல, ஆஹ் தேவனே நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண விஷயம் ஒண்ணுதான். ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கென்று அழைச்சீங்க. நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். ஆனா, ஏன்னா எத்தனையோ பேர் அவங்களுடைய ப்ரொஃபஷனோட ஊழியம் பண்றவங்களும் இருக்காங்க. அதேபோல ஒரு சிலர் ஊழியத்துல இல்ல. ஆனா, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஒரு பெரிதான ஒரு விஷயத்த, இந்த டாஸ்க் என்கிட்ட குடுத்துருக்கீங்க இல்லையா? நான் உண்மையாலுமே நன்றியுள்ளவனா இருக்கேன். ஆனா, நான் எங்க போகணும்? யார் மத்தியில போய் ஊழியம் செய்யணும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலா இருந்தது அவர்கிட்ட. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, ஆ 23ஆம் தேதி ஜூன் மாசம் 2015வது வருஷம். அதேபோல 7ஆம் தேதி 8வது மாசம். அதாவது ஆகஸ்ட் மாசம் 2015. இந்த நாட்கள்ல என்னுடைய குவைட் டைம்ல இருக்கும்போது தான் எனக்கு திரும்பியும் இனி ஒரு சில காரியங்கள உணர்த்தினார். என்ன காரியத்தை இடைப்பட்டார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஊழியத்தை குறிச்சு, வட இந்தியாவ குறிச்சுதான ஒரு பாரத்த குடுத்தாரு. அதேபோல இந்த சிறைச்சாலை மத்தியிலயும், அதேபோல குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலயும் ஊழியம் செய்வதற்கு எனக்குள்ளாக ஒரு பாரத்த ஆண்டவர் குடுத்தார். இந்த ஆண்டவர் இந்த பாரத்த குடுத்தார் ஆக்சுவலி. ஆனா, இந்த விஷயத்துல நான் அ ரொம்பவே பயந்த ஒருவனாக இருந்தேன் ஆக்சுவலி. ஏன் பயந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, நான் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட சார்ந்தவன் இல்ல. மாறா, நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கக்கூடியவன். எனக்கு எப்படி இந்த மெடிக்கல் ஃபீல்ட் உண்மையாலுமே இது நீங்க தான் அழைக்கிறீங்களா? இல்ல என்னோட எமோஷன்ல எதுவும் நான் எதுவும் ஆ என்ன சொல்றது? இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வருகிறதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு சந்தர்ப்பம் இல்ல, 2 சந்தர்ப்பம் இல்ல. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த அழைப்பின அவர் உறுதிப்படுத்தினார் ஆக்சுவலி. இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற பாரத்த குடுத்த அவர், அதை குடுத்ததோட நிப்பாட்டாம, அதற்கு ஏற்ற வழிவாசல்களையும் ஆண்டவர் திறந்து குடுத்தார் ஆக்சுவலி. என் வாழ்க்கையில சந்திக்காத நபர்கள் என் வாழ்க்கையில சந்திக்க வச்சாரு. அதுவும் இது சம்பந்தமான நபர்களையும் என் வாழ்க்கையில சந்திக்க வச்சாரு ஆக்சுவலி. அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது ஆக்சுவலி. அப்போ இந்த மாரி என்னுடைய வழிவாசல்கள பொறுமையா அவர் தொறந்து தொறந்து கொடுக்க, இந்த சமயத்துல என்னுடைய இந்த நாட்கள், அதாவது வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களிலுமே, என்னுடைய பல மிஷனரி ட்ரிப்ஸ் எடுத்தேன் நான். வட இந்தியாவுக்கு ஊழியங்கள் இயல்பாக எப்படி நடக்கின்றது என்கிறத பார்க்கிறதற்கும், அதேபோல குஷ்டரோகத்தினால மத்தியில எப்படி ஊழியம் பண்றார்கள் அப்படிங்கிற காரியத்தை பார்ப்பதற்கும், ஜென்ரலான ஒரு சில மிஷன் ட்ரிப்ஸ் 2, 3 மிஷன் ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில, ஆம் விசேஷமா 2018 அந்த வருஷத்துல என்னுடைய கிராஜுவேஷன்லாம் முடிச்சேன். முடிச்சதுக்கு பிற்பாடு, அ ஜெபத்துல தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அ ஒரு பிரத்யேக நாள் என்கிட்ட இடைப்பட்ட விஷயம். அதாவது 2018 இறுதியில அவர்கிட்ட இடைப்பட்டது. ஒடிசாவ குறிச்சதான ஒரு பாரத்த என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் குடுத்தாரு. அதனுடைய சம்பந்தப்பட்டு ஒடிசாவுல 2019வது வருடத்தினுடைய ஆரம்பம். அதாவது ஜனவரி மாசத்துல ஒரு சர்வே ட்ரிப் எடுத்திருந்தேன். 2019 ஜனவரி மாசத்துல என்னுடைய சர்வே ட்ரிப் கிட்டத்தட்ட 5, 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாவட்டங்களை சர்வே பண்ணிட்டு வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். எதற்கு அப்படின்னு கேட்டா, பிரத்யேகமாக இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருக்கார்கள் அப்படிங்கிறத பார்த்து, அவர்கள் மத்தியில ஊழியங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு தேவன்
இடைப்பட்டு, அதாவது ஒரு கிருபை பாராட்டினார். அங்க சென்று பார்க்கவும் முடிந்தது. அந்த சர்வே ட்ரிப்பை முடித்ததுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட என்னுடைய காரியங்கள் ஜெபத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் வாழ்க்கையினுடைய அடுத்த ஒரு முக்கிய கட்டதான ஒரு விஷயம் வந்தது. என்னன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆஹ் இ- படிச்சு முடிச்சாச்சு. ஊழியத்திற்கு போறதற்கான ஆயத்தமும் ஆயாச்சு. இப்போ திருமணம் செஞ்சுட்டு போனா நல்லதா? இல்ல போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில திருமணம் செஞ்சா ஓகேவா? அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னுடைய சபையினுடைய மூப்பர், சபையினுடைய மூப்பர், அவர் மூலமாக ஒரு ப்ரொபோசல் தேவன் கொண்டு வந்தார். அது ஒண்ணுதான் ப்ரொபோசல். அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில இருந்ததான என்னுடைய வாழ்க்கை துணையும் கூட. வேற எந்த ப்ரொபோசல் எனக்கு வரல. அதாவது நான் பார்க்க போகல. ப்ரொபோசல்ஸ் அநேகம் இருந்தது. ஆனா இல்ல, ப்ரொபோசல்ஸ் கூட 2, 3 தான் இருந்தது. ஆனால் மொத்தமாக பார்க்க சென்றது இந்த சகோதரியை மட்டும் தான். என்னுடைய மனைவியை மட்டும் தான் பார்க்க போனேன். அண்ட் அவங்கள மட்டும் தான். ஒரே ஒரு ஷாட் தான். நோ மோர் பல பேரை பார்த்து அப்படிங்கிறது இல்ல. ஒரே ஒரு நபர். அண்ட் ஃபைனலி அதான் என்னுடைய ஜெபமாவும் இருந்தது ஆக்சுவலி. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்டிருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் அநேகர்லாம் போய் பார்த்தேன். உங்களுடைய சித்தம் எந்த பெண்ணோ அந்த பெண்ணை நாங்க குடும்பத்தோட போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரத்யேக வேண்டுதலா இருந்தது. தேவன் அதே மாதிரி நடத்தினார். ஆக்சுவலி ஆச்சரியமா நடத்தினார். அப்போ என்னுடைய இந்த என்னுடைய மூப்பர் மூலமாக வருவதற்கு முன்னாடி எனக்கு ஒடிசால இந்த திருமணத்திற்கு ஜஸ்ட் ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒடிசாவுல இந்த பாரிபாடா அப்படிங்கிற பகுதியை குறித்து ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். கரெக்ட். அந்த பகுதியில ஒரு பாரத்தை கொடுத்த ஆண்டவர் அதனுடைய கான்டாக்டுக்காக, அங்க யாரையும் எங்களுக்கு தெரியல. அங்க ஒரு கான்டாக்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் இந்த ஒரு ப்ரொபோசல் வந்தது. இந்த ப்ரொபோசல் வந்து கரெக்டா குமுதாவ நாங்க பார்த்தாச்சு. பார்த்து ஃபைனலைஸ் ஆகக்கூடிய வேலை. ஆன பிற்பாடு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் எடுத்திருந்தோம். திருமணத்துக்கு முன்னாடி. என்னுடைய பெற்றோர்களுடன் ஒரு ஃபேமிலி ட்ரிப் எடுத்திருந்தபோது, ஆச்சரியமூட்டக்கூடிய விதத்துல தேவன் அந்த பகுதியில ஒரு சகோதரனை வச்சிருந்தார். நான் போய் எங்க போய் பார்க்கணும், யாரோட கான்டாக்ட் வேணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தனோ, அல்லது நாடிக்கொண்டு இருந்தனோ, அந்த பகுதியில இருக்கக்கூடியதான ஒரு சகோதரன், அவருடைய அவரையே அந்த பகுதியில வச்சிருந்தார். அந்த சகோதரன் ஒரு ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பரா இருந்தார் ஆக்சுவலி. அந்த சகோதரனிடத்துல போய் பார்க்கவும், பேசவும், என்னுடைய ஊழிய காரியத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டு நான் பேசிக் கொண்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு, "பிரதர், நான் உங்களுக்கு அதனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தார். தேவனுடைய வழிநடத்துதலா பார்க்கும்போது ஆச்சரியமூட்டக்கூடிய விதத்துல இருக்கும் பிரியமானவர்களே. ஸோ இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் போச்சு. அதற்கு பிற்பாடு செப்டம்பர் 9ஆம் தேதி 2019 குமுதாவுடன் குடும்பமாக இணைய தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினாரு. திருமணத்திற்கு பின்னதாக அந்த பகுதிக்கு போவதற்கு ஒரு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வேலையில அவங்களுடைய இதுலயும் ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில அந்த மக்களுமே, அங்க இருக்கக்கூடியதான அந்த ஸ்தாபனத்துல இருந்ததான ஒரு சில சகோதரர்களுமே ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அர்ப்பணிப்போட இருக்கக்கூடியதான ஒரு நபர் வேணும் இந்த இதை பார்த்துக் கொள்வதற்கு அப்படின்ட்டு அவங்களும் ஜெபத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்ப என்னுடைய ஊழியத்தினுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் என்னுடன் சேர்ந்து எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிச்சு முன்னெடுத்து சென்றோம். 2020 மார்ச் மாசத்துல குடும்பமாக அடியேனும் குமுதாவும் குடும்பமாக நாங்க பாரிப்படா அப்படிங்கிற பகுதிக்கு போயிருந்தோம். நாங்க கரெக்டா மார்ச் மாசத்துல நாங்க போகிறோம். ஆஹ் அப்ப குமுதா வந்து 4 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க ஆக்சுவலி. நாங்க போகும்போது கரெக்டா போய் அங்க இருக்கோம். நேஷனல் வைடு இந்த கோவிட்னால லாக்டவுன் ஆக்சுவலி. இந்த லாக்டவுன்னால எதுவும் பண்ண முடியல. நாங்க எதிர்பார்த்த விஷயம் எங்களுடைய பிள்ளைகள் அந்த மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமா இருந்தது ஆக்சுவலி. நம்ம என்னதான் அங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இந்த மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகளா தான் பிறக்கணும், இங்கதான் பிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப வாஞ்சியா இருந்தது. ஆனா தேவனுடைய சித்தம் அதாக இல்லை. இரு குடும்பத்துல இருந்த பெற்றோர்களால வர முடியாத சூழ்நிலை. அதனால என்னுடைய பெற்றோர்கள் எங்களோட வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு திரும்பி போக முடியல. பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுமே அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிற்பாடு அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதனால டெலிவரிக்கு அதுக்கு பிற்பாடு குமுதாவும் நானும் டெலிவரிக்காக தமிழ்நாடு வந்தோம். அப்போ தேவன் எங்களுக்கு இந்த சூழ்நிலைகள்ல 2020 ஆகஸ்ட் 17ஆம் தேதி எங்களுக்கு ஈவாக ஒரு பெண் மகளை கொடுத்தாரு ஆக்சுவலி. அந்த மகளுக்கு நாங்கள் ஹடாஷா ஆன் சாமியூல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம்.
ஹடாஷா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கும், 7-8ல இருக்கும். அதாவது எஸ்தருடைய எபிரிய பெயர் தான் ஹடாஷா. அதாவது அது இங்கிலீஷ்ல ஹடாஷான்னு இருக்கும், தமிழ்ல அத்சால் அப்படின்னு. அந்த பெயரினுடைய அர்த்தம் மெர்டல் ட்ரீ. அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பின் சின்னம் அப்படிங்கிறது அந்த பெயரினுடைய அர்த்தம். அன் ஆன் அப்படிங்கிறது அன்னாளனுடைய சுருக்கம், கிருபை நிறைந்தவள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும். அதற்கு பிற்பாடு அந்த பகுதியில போய் 2000 இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 2021 பிப்ரவரியில திரும்பி நாங்க குடும்பமாக மூவருமாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ இருந்து இந்த ஒடிசாவுல அந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கோம். இதோட இந்த காரியங்களெல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் நம்ம தமிழ் பேசிக்கலா. ஆனா அங்க போய் ஒடியா பாஷையை கத்துக்கிட்டு இருந்த நாட்கள் அது 2021. இப்பயுமே கேட்டீங்கன்னா முழுசா கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, முழுசா கத்துக்கல. பேசக்கூடியதான இந்த காரியங்கள், பேசி ஒருத்தரிடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கிறதற்கான அளவிற்கு பாஷை தெரியும். ஆனால் எழுத்து வடிவத்துல இந்த ஸ்கிரிப்டோட படிக்கக்கூடிய காரியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இடையில அதற்கு பிற்பாடு 2021 அங்க போயிருந்தோம். 2023 என்னுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்ததுனால அந்த நாட்கள் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தமிழகத்துக்கு வந்து போக வேண்டிய வேலை இருந்தது. அதற்கு பிற்பாடு குமுதாவினுடைய 2வது கன்செப்ஷன் சொல்லலாம். எங்களுக்கு 2வதாக தேவன் ஈவாக ஒரு மகனை கொடுத்தாரு. 2023 அக்டோபர் 30ஆம் தேதி அவனுக்கு எராஸ்டஸ் கனி சாமுவேல் அப்படிங்கிற பேரை வச்சோம். எரஸ்து அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல எராஸ்டஸ். எரஸ்து அப்படிங்கிற கேரக்டர் நம்மளுக்கு 2 தீமோத்தேயுல இருக்கும். பவுலினுடைய ஒன் ஆஃப் த ஊழியத்துல இருந்து ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு சகோதரன். கொரிந்து பட்டணத்துல இருந்ததான் ஒரு நபர் தான் எராஸ்டஸ். ஸோ அவருடைய பேர் அவருக்கு. அண்ட் இப்போ தேவனுடைய கிருபையினால எங்களுக்கு குடும்பமாக எனக்கும் குமுதாக்கும் ஹடாஷா அண்ட் சாமியூலும் அதே போல எராஸ்டஸ் கனி சாமியூல் இருவரும் இருக்கிறாங்க. நாங்க 4 வருமாக இப்போ இந்த பாரிப்படா மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியதான பிளேஸ் தான் பாரிப்படா. மயூர்பஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது மயூர் அப்படின்னா ஹிந்தியில மயில் அப்படின்னு அர்த்தம். பஞ்ச் அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல வந்து ஒடிசால பஞ்ச் டைனாசிட்டி, அதாவது பஞ்சர்கள் வந்து பஞ்ச் என்கிறதான அந்த தலைவர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்ததுனால மயூர் பஞ்ச் அப்படிங்கிறதான பெயர் தான் அந்த பெயர். ஒடிசா ஒரு மாநிலமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே மயூர்பஞ்ச் வந்து ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனா 1954 ஒடிசா ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்ட போது மயூர்பஞ்சையும் ஒடிசாவுடன் இணைச்சிட்டாங்க ஆக்சுவலி. அப்போ இருந்து ஒன் ஆஃப் த ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மயூர்பஞ்ச், நாங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த பாரிப்படா அப்படிங்கிற பகுதி. எல்லாருக்கும் நான் நம்புறேன் ஆக்சுவலி. பாரிப்படா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒடிசான்னு சொல்லும் பொழுதுமே கூட உங்கள் யாவருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் 1999 நடந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு கொலை அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. யாரு, நம்ம ஆஸ்திரேலியால இருந்து வந்ததான மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பசங்க, அவங்களுடைய அந்த உயிருடன் தீயில் அப்படிங்கிறதான ஒரு புக்கை நீங்க வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பகுதியில அந்த அவருக்கு முன்னதாக 20 மிஷனரிகள் வந்து இவர் 21வது மிஷனரியாக அந்த பகுதிக்கு வந்து ஊழியத்தை, இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்த அதே பகுதியில தான் நாங்க கிட்டத்தட்ட 2020 இருந்து 2024 வரைக்கும் முழுமையாக முழு நேரமாக அவங்களோட இணைஞ்சு இருந்தோம். 2000 இந்த பகுதியில் அங்கெல்லாம் ஊழியத்துல நாங்க அவங்களோட இணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில 2022 தேவன் எங்களுக்கு இனி ஒரு சில பாரத்தை விஸ்தாரப்படுத்தினார் ஆக்சுவலி. அதாவது குஷ்டரோகத்தோட இந்த மக்களோட சேர்ந்து இந்த சமுதாயம், ஏன்னா இந்த சமுதாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மக்கள் ரொம்ப விசித்திரமான ஒரு சில மக்கள் ஆக்சுவலி. ஏன்னா ஐக்கியூ லெவல், ஏன்னா நாங்க இருக்கக்கூடியது எல்லாமே மலைவாழ் மக்களுடைய பெல்ட் ஆக்சுவலி. அந்த மக்கள் பார்ப்போம் அப்படின்னா அவங்களுடைய ஐக்கியூ லெவல், அதாவது சிந்தனை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி.
ஒரு கமாண்ட் கொடுத்தா அந்த கமாண்டை செய்வாங்க. ஆனா அந்த கமாண்டுக்கு என்ன ரீசன், நம்ம இப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஒர்க் இல்லை ஏதாச்சும் ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற, அதாவது உங்களுக்கு தவறாக ஒரு கமாண்ட் இருக்குமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏன் இதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஆனா அவங்க கிட்ட அந்த கேள்வி இருக்காது. அந்த கமாண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த கமாண்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க. ஸ்டார்ட்னா ஸ்டார்ட், ஸ்டாப்னா ஸ்டாப், அவ்வளவுதான். ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சில சூழ்நிலைகள். நாங்க போயிருந்த போதுமே கூட கிட்டத்தட்ட 2020 நாங்க போயிருந்தோம். எங்களுடைய மகள் பிறந்து 2021 போனதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த மக்கள் எங்கள அவங்கள்ல ஒருத்தவங்களா எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. எங்களுடைய குழந்தைகளை குடுத்தா கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வாங்க மாட்டாங்க. ஒண்ணு அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, நம்ம என்ன நினைப்போமோ அப்படிங்கிற ஒரு சில பல சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்க எங்களுடைய பிள்ளைய கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல வாங்கல. நாங்களே எவ்வளவுதான் போய் குடுத்தாலுமே வாங்க மாட்டாங்க ஆக்சுவலி. ஆனா தேவன் ஏற்ற வேளையில அது எல்லாவற்றையும் மாற்றினாரு. 1 வருடத்திற்கு பிற்பாடு அவர்களிலும் ஒருவர்களாக இன்னைக்கும் எப்போதுமே அவங்களுடைய பிள்ளைகளாக எங்கள பார்க்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய இருதயத்துல வைக்க தேவன் எங்களுக்கு கிருபை. எங்கள வச்சிருக்க அவங்களுடைய இருதயத்துல எங்கள வச்சிருக்காருன்னா, அதனுடைய பெரிய கிருபை. தேவனுடைய பெரிய கிருபை. ஸோ இதோட சேர்ந்து 2022ல இந்த சமுதாயத்துல அவங்க அநேக வாலிபர்கள பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். அதாவது பள்ளிக்கூடத்திற்கு போவாங்க. 8ஆம் வகுப்பிற்கு பிற்பாடு அவங்க யாரும் படிக்க மாட்டாங்க. ஆ இனியுமே பார்த்தீங்கன்னா, யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதாவது ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க. ஃபார்மிங், அதாவது விவசாயத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் வேலைக்கு போகாம, வெட்டியாகவே ஊதாரித்தனமாக அவருடைய வாழ்க்கைய செலவழித்துக் கொண்டு தான் இப்பயுமே அநேகர் இருக்காங்க ஆக்சுவலி. அப்போ இந்த சமுதாயத்த குறிச்சதான ஒரு சில பாரத்த குடுத்தாரு. அந்த சகோதரிகள குறிச்சு, அதாவது சமுதாயத்துல இருக்கக்கூடியதான ஆ டெஸ்டிடியூட்ஸ், அதாவது ஆதரவற்றோர், அதேபோல இந்த வாலிப பசங்க, அதேபோல வாலிப பிள்ளைகள், அதேபோல இந்த ஆம் ஆம் சகோதரிகள், அதாவது விசேஷமாக கணவர்களால கைவிடப்பட்ட அல்லது ஒடுக்கப்படுகின்ற சகோதரிகள், இவர்கள் மத்தியில இனியும் நம்மளுடைய ஊழியத்தை விரிவாக்க செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தாரு. ஆனா அந்த பகுதியில நம்ம நேரடியா போய் சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பதாகவே 1975லயே ஒடிசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மதமாற்ற தடை சட்டத்த போட்ட ஒரு மாநிலம். இப்போ வரைக்குமே அந்த இது கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. ஆ பல வருஷங்கள், கிட்டத்தட்ட கடந்த 24 வருஷங்கள், அதாவது 1999ல இருந்து 2024 வரைக்கும் பெரிய அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆ மறைமுகமான பல அ அதாவது பல துன்புறுத்துதல், அதுக்கப்புறம் பல பெர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட, நேரடியான பெர்சிக்யூஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஆண்டவருடைய கிருபையினால எங்கள இதுவரைக்கும் நன்றாக நடத்தி கொண்டு இருக்காரு. இந்த 2024னுடைய தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு சில சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்குது. அப்போ இந்த மக்களுக்கு நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக நம்மளால அறிவிக்கிறது, அதாவது போய் டைரக்ட்டா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லாட்டினா ஓப்பன் ஏர் நடத்துறது கடினமான ஒரு விஷயம். ஆனா, நம்மளால ஒரு பெர்சன் டூ பெர்சன், அதாவது தனிப்பட்ட ஊழியங்கள் செய்யலாம். அதேபோல இந்த மக்கள் மத்தியில நம்ம நற்கிரியைகள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஊழியத்த பண்ணலாம் ஆக்சுவலி. நாங்க இந்த 2020ல இருந்து இந்த கிரஹாம் ஸ்டிங்ஸ் அங்கிள் அவரு செய்ததான, நிறைவேற்றிக் கொண்டு வந்ததான அந்த பகுதியில, இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியத்த அந்த மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பினை சொல்லி, அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்திலும், அதேபோல அவர்களுடைய அஃபிஷியலாக ஒரு சில டாக்குமெண்டேஷன் விஷயத்திலுமே டெக்னிக்கலாகவும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சில இந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கிறதுனால, அந்த காரியத்துல அவங்களுக்கு உதவி செய்ய தேவன் கிருபை பாராட்டினார் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அங்க ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பசங்க இருக்காங்க. அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு பசங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கும், கர்த்தருடைய அன்பினை அந்த பசங்க கிட்டயே பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறார் இதுவரைக்கும். அப்போ இந்த 2022ல தேவன் அந்த விஷயத்த போட்டதுக்கு பிற்பாடு அந்த பாரத்த குடுத்தாரு. அதற்கு பிற்பாடு 2024ல இத லீகலா பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்ம அ ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் பொழுது, நம்மளுக்கு ஒரு அடிஸ்தானம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால,
அதை நான் ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு ட்ரஸ்டாவே ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒரு சில காரியங்களை இந்த நாட்கள்ல எக்ஸிக்யூட், அதாவது ஆம், செய்வதற்கு நாங்க இந்த நாட்கள முயற்சிகள்ல இருக்கோம். விசேஷமாக பிள்ளைங்க, அதாவது இந்த வாலிப பசங்களுடைய ஆரம்பத்துல ஆ ஆரம்பிக்கிறதற்காக பசங்களுக்கு இருக்கக்கூடியதான இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கில சொல்லிக் குடுக்கிறது. ஏன்னா, அந்த பகுதியில ஆங்கிலம் அநேகருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆங்கிலம் பேசுறதுமே ஒரு அரிதான ஒரு காரியம். ஆனா, அவங்க எல்லாருமே ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுல வாஞ்சையா இருக்கவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சில டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கத்துக் கொடுக்கக்கூடிய காரியத்துல வரக்கூடிய நாட்கள்ல போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே போல ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லும் பொழுது இந்த டெக்னிக்கல், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக மைக்ரோசாஃப்ட்ல ஒரு சர்டிஃபைடான ஒரு கோர்ஸ் டீசெண்டா அவங்களுக்கு அவங்களுடைய ஒர்க்கிங் கம்பெனிஸை அங்கீகாரம் படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியதான ஒரு சில கோர்ஸஸ் சொல்லிக் கொடுக்கறதற்காக அதனுடைய முயற்சிகள்ல இருக்கும். இனி எதையும் தொடங்கல. கடந்த நாட்கள்ல நான் ஒரு ட்ரெய்னிங்காக நான் போயிருந்ததுனால, அந்த ட்ரெய்னிங்க முடித்து என்னுடைய நான் படித்து பயின்ற அந்த வேதாகம கல்லூரியில எங்கள ஒரு அலுமினாய் மீட்டுக்காக கூப்பிட்டிருந்ததுனால, இந்த மார்ச் மாசம் 22ஆம் தேதி அங்க முடிஞ்சது. அதன முடிஞ்சதுக்கு பிற்பாடு இப்போ கரண்ட்டா நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானா வரக்கூடிய ஏப்ரல் 3ஆம் தேதி நாங்க திரும்பி ஒடிசாக்கு பிரயாணப்பட போறோம். ஒடிசாக்கு பிரயாணப்பட்டு, அங்க போனதுக்கு பிற்பாடு இந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு நாங்க ஜெபத்தோட காத்துட்டு முன்னெடுத்து போகறதுக்கு ஆயத்தமா இருக்கோம். இப்போ வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால பல சேலஞ்சஸ் இருந்தது. சேலஞ்சஸ்ன்னு சொல்லும்பொழுது, நம்மளுடைய அவிசுவாசிகள் இடத்துல இருந்து இல்ல, மாறாக விசுவாசிகள் இடத்துல இருந்து இருந்தது. நாங்க போயிருந்த நாட்கள்ல அந்த ஸ்தாபனத்துல இருந்தபோது, அந்த ஸ்தாபனத்துல பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். இருந்தாலும் ஒரு சில கஷ்டம், என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவர் கேட்ட விஷயம், "நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க?" ஏன்னா அவங்களுக்கு வந்து சவுத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள பார்த்தா ஒரு சில பதட்டம் இருக்கும். ஏன்னா, ஒருவேளை இவங்க இந்த பகுதிய என்ன சொல்றது? ஆக்கிரமிப்பு பண்ணிருவாங்களோ! அப்படிங்கிற மாரி ஒரு சில பதட்டம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்கிட்ட அந்த அவர் மூத்த ஒரு ஐயா அவரு. அவர் எங்ககிட்ட கேட்டிருந்தாரு ஆக்சுவலி. "நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கக்கூடாது. நீங்க போயிருங்க. இங்க இருந்தீங்கன்னா, நாங்க உங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்." அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பல மிரட்டல்கள்லாம் வந்தது. இருப்பினும் தேவனுடைய அழைப்பு, அவரு அ இனியும் அங்க இருக்கக்கூடிய விஷயத்த இந்த மாரி சூழ்நிலை வந்தபோது, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபித்தபோது, அவர் இடைப்பட்ட விஷயம், இங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமா இருந்து, அவர் இடைப்பட்டு, அந்த நாள், அதாவது அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி, இப்போ அந்த சகோதரன் நல்லா ஒரு பேசக்கூடிய ஒரு சகோதரனாக வரைக்கும் வச்சிருக்காரு அப்படின்னா, ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபையினால மட்டும் நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தது ஊழியங்கள்ல. எவ்வளவோ கடினமான பாதைகள் இருந்தது. முட்கள் நிறைந்த பாதைகள் இருந்தது. இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகள்லயும் தேவன் அற்புதமாக வழிநடத்தினார் ஆக்சுவலி. நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு வந்தேன் இல்லையா? என்னுடைய பிறப்பு, அதேபோல என்னுடைய அழைப்பு, அதேபோல என்னுடைய வழிநடத்துதல், திருமண காரியம், இப்போ இப்போ பாதிப்பதால நாங்க இருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலை. இந்த காரியங்கள் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதிலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது, தேவன் எவ்வளவாக வழிநடத்திக் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத கண்கூடாக நம்ம எல்லாராலயும் பார்த்திருக்க முடியும். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தேவதாசன் இவ்வாறாக சொன்னார். அவருடைய பேரு ஜஸ்ட் கெட் இட் அவரோட பேரு மார்க் பேட்டர்சன் ஆக்சுவலி. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, "காட் டசன்ட் கால் த குவாலிஃபைட்." அதாவது தேவன் தகுதியானவர்களை அழைக்கிறத இல்ல, மாறாக ஹி குவாலிஃபைஸ் த கால்ட். அதாவது அழைத்தவர்களை அவர் தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான். தகுதியோட என்ன அழைச்சாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அழைச்சு ஒவ்வொரு நாளும் எங்கள தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உண்மையாலுமே இந்த நாட்கள்ல நாங்க எங்களுக்கு பர்சனலா எனக்கு பர்சனலா ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதாவது தேவன் நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா, நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா, அந்த தாளந்தை குறித்ததாக இருக்கட்டும், இல்லாட்டினா அந்த
பட்டணத்தை பார்த்துக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது தேவன் அவருடைய சமூகத்துல போய் நம்ம நிற்கும் போது வெல்டன் ஃபெய்த்ஃபுல் அண்ட் குட் சர்வெண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதாவது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தேவன் நம்மளை தட்டி கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. அதாவது நம்மளுடைய அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் அல்லாத ஒரு விஷயம். இது எல்லா விசுவாச பிள்ளைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்னன்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள், நான் கடந்த நாட்கள்ல சபையில இப்படித்தான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் அல்ல, மாறாக சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக்சுவலி இவ்வளவு நேரமாக நீங்க என்னுடைய அந்த சின்ன சாட்சியை கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு அதையும் சொல்லிடுறேன். 2019 அதாவது 2020 நாங்க போறதற்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே பாரிப்பதால ஒரு சபையானது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி ஒரு 2 குடும்பங்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. ஆனா அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த சகோதரன் ஒடிசா அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 12 மணி நேரம் டிராவல் பண்ணி அவர் போகணும். அதனால அந்த சகோதரனால ரெகுலரா வந்து அங்க இருக்க முடியல. ஆராதனை செய்ய முடியல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கரெக்ட்டா நாங்களும் தேவனும் எங்களை வழிநடத்தி அந்த பகுதியில கொண்டு போய் வைக்கிறதற்கும், ம் இந்த விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதற்கும் ஏதுவாக இருந்தது. நாங்க போன நாட்கள்ல இருந்து 2020ல இருந்தே அந்த சபையாரோடு, அதாவது பாரிப்பதால இருக்கக்கூடிய சகோதர சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்துல இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய சபையினுடைய ஊழியத்தையும், அதே போல இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஊழியத்தையும் பார்த்துட்டு, இந்த நாட்கள்ல புதிசாக இனியும் ஒரு சில காரியங்கள், ஊழியத்தினுடைய விஸ்தாரத்தினுடைய காரியங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த நாட்கள நாங்க ஆயத்தம். அதே போல இந்த பாஷை, ஒடியா பாஷை கத்துக்கொண்டு இருக்கக்கூடியதான வேலையிலுமே இருக்கும். ஒடியா பாஷை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தி, அதே போல பெங்காலி. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கிறது பெங்காலி. இந்த பெங்காலியும், ஹிந்தியும் கலந்த ஒரு பாஷை தான் இந்த ஒடியா பாஷை ஆக்சுவலி. அதனால அந்த பாஷையை நாங்க இனியும் சுலபமா கத்துக்கொள்வதற்கும், எழுத்து வடிவத்துல அதை ஈஸியா நாங்க கத்துக்கொள்வதற்காகவும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. எடுக்க போகின்றதான இந்த புதிய இனிஷியேட்டிவ்ஸ், இந்த முயற்சிகளுக்காக உங்களுடைய சபையிலையும், அதே போல உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. இங்க இருக்கக்கூடிய பாரிப்பதால கூடி வருகின்றதான சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல குடும்பத்திற்கு, அதாவது எங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் சாமுவேல் போல் உங்களுக்கு தெரிய சொல்லியிருக்கேன். என்னுடைய மனைவியின் பெயர் நான் உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன். ஆனா இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவங்களுடைய பேர் குமுதா. அண்ட் மகள் ஹடாஷாக்காகவும், மகன் எராஸ்டஸ்க்காகவும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்துல நீங்க நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆஹ் ஒரே ஒரு சின்ன ஒரு தாட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவன் நம்மள அழைக்கிறார். இதுல பல யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பல முதிர்ந்தவர்களும் இருக்கலாம். தேவன் யார எப்ப வேணாலும் ஊழியத்துக்கு அழைக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. சொல்ல போனா என்னுடைய தகப்பனாருக்கு ஊழியத்துல பாரம் இருந்தது, ஆனா ஊழியத்துல அழைப்பு இல்லை. ஆனா ஊழியம் செஞ்சாரு, வேலையுடன் சேர்ந்து ஊழியத்துல ஈடுபட்டு இருந்தார். ஆனா தேவன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஊழியத்தினுடைய அழைப்பை கொடுத்து என்ன ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அந்த போல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியதான வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த டைம்ல வேணாலும், ஏன்னா என் கூட நான் வேதாகம கல்லூரி படிச்சு என்னுடைய ஃபைனல் இயர் வரும்போது, ஃபைனல் இயர்ல முடிக்கும் போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ரிட்டையர்டான ஒரு சகோதரன் வேதாகமத்தை படிக்கணும்னு சொல்லி வந்தார். ஆக்சுவலி அவருடைய 60 வயசுல வேதாகமத்தை படிக்கணும்னு வந்தவர். அதற்கு பிற்பாடு தேவன் அவருக்கு அந்த டைம்ல அழைப்பு கொடுத்தார். ஆக்சுவலி அதாவது இந்த படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு தேவனுடைய அழைப்பையும் இருந்ததுனால இப்போ இந்த ஊழியத்துல இருக்காரு. ஆக்சுவலி அப்போ தேவன் எப்போ யாரை அழைப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே போல எல்லா வேலையுமே தேவன் வந்து ஒரு சத்தமா, பயங்கரமான ஒரு சத்தமா வந்து அழைப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஆக்சுவலி ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்கணும். இது விசேஷமா யாரோட வாழ்க்கைன்னா எலைஜா, அதாவது எலியாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் பேசுவார்னு காத்துட்டு இருந்தார். ஆக்சுவலி ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அந்த இடி மின்னல்கள்ல என்ன பண்ணுங்க,
ஆண்டவர் பேசல. புயல்ல பேசினாரா? புயலும் வந்துச்சு. அப்பயும் ஆண்டவர் பேசல. ஆனா, ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மெல்லிய சத்தம் எதுவுமே இல்ல. இந்த சைலன்ட்டா இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் எலியாவோட பேசினார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மள சுற்றி மேபி ஆண்டவர் ஒரு சிலருக்கு பயங்கரமாகவும் பேசலாம். ஒரு சிலருக்கு மெல்லிய சத்தத்திலயும் பேசலாம். ஆனா, நான் மெல்லிய சத்தத்துல பிரத்யேகமா சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்மள சுற்றி பல நாய்ஸஸ், பல சத்தங்கள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பல சத்தத்த கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில, தேவனுடைய சத்தத்தையும் நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதாவது தேவனுடைய சத்தத்த நான் அழைப்பிலன்னு மட்டும் சொல்லல. நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம், ஆ திருமணத்திற்கென்று காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். இல்லாட்டினா நம்மளோட மேற்படிப்பிற்கு என்று ஆ பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். இந்த மாரி பல கேட்டகரியில நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள நம்ம காத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா, நம்மளுடைய வொர்க்க ரிசைன் பண்ணலாமா? இல்ல நம்ம விஆர்எஸ் வாங்கலாமா? இல்ல ரிட்டயர் ஆகலாமா? ரிட்டயர் ஆகக்கூடிய டைம் வந்துருச்சா? இந்த மாரி எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. தேவனுடைய சித்தத்தையும் நம்ம காத்துக் கொண்டிருக்கோம். இந்த மாரி பல சத்தம் நம்மள சுத்தி சூழ்ந்திருக்கும். ஆனா, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன தாட் என்னன்னா, அந்த மெல்லிய சத்தத்த நம்ம கேட்க என்ன பண்ணிக்கணும்? கத்துக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா, இந்த மெல்லிய சத்தத்த பல சத்தங்களின் மத்தியில இந்த மெல்லிய சத்தத்த நம்ம கேட்டு பழகிட்டோம் அப்டின்னா, எவ்ளோ பெரிய சத்தமா இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கறதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனா தேவனுடைய இதெல்லாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடியதான அந்த தனிப்பட்ட தேவ உறவு, அந்த க்ளோஸ் பெர்சனல் அந்த இன்டிமசி வித் காட் இது இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சத்தத்த எவ்வளவு மெல்லமா ஆண்டவர் பேசினாலும், நம்மளால கரெக்ட்டா அவருடைய சத்தத்த கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆ உதாரணத்துக்கு உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், அவங்களுடைய சொந்த ஃபோன் நம்பர்ல இருந்து கூப்பிடாம, வேற ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஆ உங்ககிட்ட சும்மா பேசலாம், யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணலான்னு கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆ ஆனா, அவங்களோட ஹலோ அப்படிங்கிற அந்த ஒரு சத்தம் உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னா, என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களுக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ப காமிக்குது. அப்போ நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான அந்த நெருக்கமான உறவு நம்மளுக்கு ஒன்றாக இருக்குமே ஆனால், அவருடைய அந்த சின்ன சத்தத்தையும், அந்த மெல்லிய சத்தத்தையும் நம்மளால இயல்பா அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு சத்தங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, நம்மளால அவருடைய அந்த மெல்லிய சத்தத்த ஈஸியா கேட்க முடியும். பெரும்பாலான இந்த சின்ன சிந்தனை உங்களோட இருக்கட்டும். என்னுடைய சாட்சிய உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். எனக்காகவும், தொடர்ந்து காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. சபையாக உங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட, அதேபோல குடும்ப ஜெபங்கள்ல நாங்க கண்டிப்பா நினைவு கூருகிறோம். ஆ ஆ உண்மையாலுமே இந்த வேளையில தேவன் இன்மட்டுமாக என்னை உங்கள் முன்பாக சாட்சியாக நிறுத்தி, பேசுவதற்கு தந்த கிருபைகளுக்காகவும், பலத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறேன். ஆ அவருக்கு முதலாவது நன்றிய ஃபர்ஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிற்பாடு சபையில இருக்கக்கூடியதான உத்தரவாதத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகள், ஆ எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்காகவும், யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தாராக யாவரும் நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய திருநாமம் மாத்திரம் இன்றும், என்றும், சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you and over to Brother Joseph. Over to the- தேங்க் யூ ஸோ மச் பிரதர். ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிரதருடைய சாம் பால் பிரதருடைய ஆண்டவர் எவ்விதமாக அவர்களை அழைத்தாங்க. அதே மாதிரி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை பற்றியதான நம்ம அநேக காரியங்களை நம்ம கேட்டு கொண்டிருக்கின்றோம். பிரதருடைய பேரே சாமுவேல். சாமுவேல் அப்படிங்கிறதற்கு அவங்க பேரண்ட்ஸ் வச்சதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் தாயின் கருவில அவங்க பிறப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் முன்குறித்ததுனால அவங்கள எவ்வளவு அதிசயமா பாதுகாத்தாங்க அப்படிங்கிறத சாட்சியின் வாயிலா நம்ம கேட்டோம். விபத்துகள் அநேக நேரங்களில ஆண்டவர் அவங்களை வித்தியாசமான முறையில நடத்தி சரியான நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் சரியான நேரத்துல கொண்டு வந்து அந்த அந்த நேரத்துல அவங்க அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர் காண்பித்து கொடுத்த அந்த ஒரு தேசம். நான் கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஒடிசாவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே கிரகாம் ஸ்டெயின்ஸை குறி
தெரியும். எப்படியாக அவங்க அவங்க குடும்பத்துல அந்த ஊழியத்துக்காக அவங்க போன பொழுது குடும்பத்த அவங்க எரித்துக் கொண்ட அந்த காரியத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளில அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அங்க ஒரு சாட்சியாக நம்முடைய ஒரு சகோதரன் அங்க இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க என்கிறத கேட்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தில நாங்க நன்றி செலுத்துகின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அதோடு கூட சேர்ந்து அவருடைய ஊழியத்தின் அனுபவம், அங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க ஊழியமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எவ்விதமாக பல்வேறு முறைகளை கையாண்டு ஆண்டவருடைய அன்பை, சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டு செய்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அறிந்து கொள்ள முடிந்தது. அவங்க சொன்னாங்க, நம்ம வெளியரங்கமா சொல்ல முடியாது. பர்சனல் இவாஞ்சலிசம் மூலியமாக தனிப்பட்ட முறையில அவர்களிடத்துல பேச முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களோடு கூட இணைந்திருந்த ஒரு சிலர் கூட என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு விரோதமா இருந்ததா சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் அப்படியாக வந்தவர்களையும் இவர்களோடு கூட சமாதானமாக்கி போகும்படியாக செய்து, இந்த நிலையில அவர்களோடு கூட இந்த ஊழியத்துல எல்லா நிலைமையில காணப்பட தேவன் கிருபை பாராட்டி வருகின்றார். குடும்பமாக அவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக அந்த பகுதியில இருக்கின்றாங்க. அதைத் தொடர்ந்து அவங்க இப்போ கடைசியாக சொன்ன மாதிரி ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கின்றாங்க. அந்த காரியங்களுக்காக நம்ம விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதன் பலனாக ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்காக நம்ம என்ன செய்வோம், விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரரும் கூட எங்களுடைய திருச்சபையை அபுதாபியில இருக்கக்கூடியதான தமிழ் பிரதரன் இந்த திருச்சபைக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கும் அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, வெளியரங்கமாக அறிவிக்கவோ, சொல்வதற்கு, டிராக்ஸ் கொடுப்பதற்கு எந்த விதமான அனுமதி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட முறையிலே நண்பர்கள் மூலியமாக தேவனுடைய அன்பை சொல்லி சபைக்கு அழைத்து வந்து தேவனுடைய அன்பை நாங்கள் சொல்லுகின்றோம். சபையை நீங்கள் நினைத்து சபைக்காக, சபையினுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இருக்கிற நேரம் சகோதரர் ரூபன் அவர்கள் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம சகோதரர்கள் எல்லாம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். நிச்சயமாக சகோதரருடைய ஊழியத்திற்காக அங்க இருக்க சேலஞ்சஸ்க்காக அவங்க ஆரம்பிக்கின்ற அந்த கிளாஸஸ்க்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். வேற யாருக்காவது ஜெப குறிப்பு இருக்கும் அப்படின்னா நீங்க இப்ப உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். பேசலாம்ண்ணா. ராஜ்குமார்ண்ணா, எனக்கு ரொம்ப உடம்புக்கே முடியல. நான் ஒரு 3 டேஸா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கேன். அதுக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்க ராஜ்குமார். ஓகேண்ணா. ராஜ்குமார் பிரதருடைய நல்ல ஆரோக்கியத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். பிரதர், அதுக்குள்ள போய் எனக்கு கொஞ்சம் செக்கப் முடிஞ்சுச்சு. இன்னும் கொஞ்சம் செக்கப் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, நான் போகல. நாளைக்கு போறேன். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த மாதிரி இன்னும் அற்புதம் செய்வார், அங்க தெரிய செய்வார்னு நம்புறேன். இதுக்காக எல்லாரும் ஜெபிங்க. ஜெபிச்சு வேற தாங்கினீங்க, இன்னும் ஜெபிச்சு தாங்க. சரியா? ஓகே, பேசலாம். ஐசக் பிரதருக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். சரீரத்துல பலவீனங்கள் இருக்கிறது. அவங்க நடுவில் செக்கப்காக போன வாரம் கூட திங்கட்கிழமை அவங்க போயிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு சில காரியங்கள் செக்கப் பண்ணணும், ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்கிறது. அந்த நல்ல சரீர சுகத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஆப்ரேஷன் இல்லாமலும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். இருந்தாலும் ஆண்டவருடைய சேர்த்து ஒப்பு கொடுத்து சகோதரருடைய நல்ல சுகத்துக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்துக் கொள்வோம். வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ ரூபன் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். முகபரிசுத்தம் இறக்கம் கிருபையும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இறக்கம் நிறைந்த தேவனே, சர்வலோகாதிபதியே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள்
கர்த்தாவே சபையிலே ஒரு சிலராய் கர்த்தாவே இந்த Zoom வழியாக ஆன்லைன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கூடியிருந்து தேவனே கர்த்தாவே இந்த உம்முடைய தாசனாகிய கர்த்தாவே அந்த பிரதர் சாமுவேல் உள்ளவருடைய கர்த்தாவே சாட்சியை கேட்பதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் கரம் இருந்தது. இன்டர்நெட் கர்த்தாவே தடையில்லாமல் பாதுகாத்துக் கொண்டீர். ஆவியானவர் நாளுகைக்குள்ளாக கர்த்தாவே நாங்கள் இருக்க உதவி செஞ்சீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அது மட்டுமல்ல கர்த்தாவே அந்த சாட்சியை பகிர்ந்து தந்த உம்முடைய பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே தேவன் அவர்கள் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். குடும்பமாய் கர்த்தாவே அவர் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே அவரை பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திற்காகவும் தேவனுடைய கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் கர்த்தாவே அ வேலைக்காகவும் கர்த்தாவே அவரை பயன்படுத்தி வருகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக அவருக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே அவரை கர்த்தாவே நீர் தெரிந்தெடுத்து கர்த்தாவே பல இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தாவே தேவனே நீர் அவரை தெரிந்தெடுத்து உம்முடைய ஊழியத்திற்கென்று கர்த்தாவே அவரை பயன்படுத்தி வருகிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அவருடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் கர்த்தாவே நீர்தாமே நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் கர்த்தாவே அவர் அதிகமாய் கர்த்தாவே ஊழியத்திலே ஈடுபடும்படியாகவும் கர்த்தாவே அந்த படிக்க இருக்கிறதான அந்த ஒடிசா பாஷை எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்க உதவி செய்யுங்க. ஏற்ற நேரத்திலே அதை கற்றுக்கொள்ளவும் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக கர்த்தாவே உழைக்க கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக உழைக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே கர்த்தாவே அதிலே மகிமைப்பட உதவி செய்யுங்க. கர்த்தாவே அவருடைய பிள்ளைகளை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பமாய் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களை நீர்தாமே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் சந்திங்க கர்த்தாவே. நீர்தாமே அவர்களை வழிநடத்தி அவர்களோடு இருந்து கர்த்தாவே நீர்தாமே பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஊழியம் செய்கிற அந்த இடத்திலும் கர்த்தாவே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் அறிந்து கொள்ள நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அந்த ஒடிசாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிலே உம்முடைய கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே எழும்ப நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே இப்பொழுதும் கூட சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ராஜ்குமார் பிரதற்காக அவருக்கும் இருக்கிறதான உடல்நிலை கர்த்தாவே சுகபலத்தை கொடுங்க கர்த்தாவே. கடந்த 3 நாட்களா கர்த்தாவே கோல்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல தேவனே ஐசக் பிரதற்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருக்கும் கர்த்தாவே இருக்கிறதான ஹெல்த் இஷ்யூ எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே நீர்தாமே விடுதலை கொடுத்து அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்கள் யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 Thank you, brothers. Thank you. Thank you, brother. Samuel brother, thank you so much. இந்த Thanks, நாளில brother. எங்களோட கூட இருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. நம்ம பிரபு பிரதருக்கும் அவங்களுக்கும் கோயம்புத்தூர். Sorry. நம்ம பிரபு Okay. Wife from Coimbatore. Okay, brother. Okay. Super. எந்த பிளேஸ் பிரதர் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர். ஒண்டிப்புதூர். ஓகே. நீங்க அந்த சிட்டியினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ். நாங்க இந்த சைடு டுவர்ட்ஸ் ஊட்டி போறக்கூடிய சைடு ஆக்சுவலி. ஆமா பிரதர். சோ நைஸ். பிரதர் உங்களுக்கு ஜோசப் ராஜன் தெரியுமா? தெரியும் பிரதர். தெரியும். இங்க நமக்கு 2019ல வந்திருந்தாங்க. ஓகே. சூப்பர். அபுதாபிக்கு வந்திருந்தாங்க. ஓகே. சந்தோஷம். ஆக்சுவலி நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரே சபையில, அதாவது எபினேசர் காஸ்பல் ஹால்ல தான் இருந்தோம். அப்போ அதாவது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரே இடத்துல தான் கூடுவோம் ஆக்சுவலி. அதற்கு பிற்பாடு எல்லாரும் பெருசா சபைகள் பெருசாக தொடங்குச்சு. அண்ட் இப்போ நாங்க அங்க எல்லா சபையும் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியதான பல சபைகள் எபினேசர் காஸ்பல் ஹால்ல இருந்து பல இடங்களுக்கு பல நபர்கள் லோக்கல் அசம்பிளிஸ் அங்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் நாங்க இருக்கக்கூடிய ஒரு சபையும். 1997ல நாங்க இருக்கக்கூடிய சபை இந்த பகுதிக்கு, துடியலூர்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபேமிலிஸ் நாங்க வந்து கேதராக ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லி 1997ல. ஓகே பிரதர். ஓகே. இப்போ அங்க வெதர் எப்படி இருக்கு பிரதர்? நம்ம ஒடிசால இப்போ
சூடுதான் பிரதர். எனக்கு அங்கத்த கிளைமேட் தெரியல. மீன்ஸ் அபுதாபில இருக்கக்கூடிய கிளைமேட்ஸ் எனக்கு தெரியல. ஒடிசால சம்மர்ன்னு சொன்னா இட் வில் பி அரவுண்ட் 40ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்டிங்கே 40ல இருக்கும். அதுக்கு பிற்பாடு இட் வில் கோ அப் டு 48 அந்த மாதிரி அது வரைக்கும் போகும் ஆக்சுவலி வாய்ப்பு. ஓகே பிரதர். இங்கேயும் இருக்கும் 40 வரும். சம்மர் 40, ஓகே 42 அந்த மாதிரி அபுதாபிலையும் ஓகே உண்டு. ஓகே ம். பரவாயில்ல. சரி ஆனா பிரதர். அங்கேயும் ரொம்ப ஃபுல்லா சந்தோஷம். உங்களுக்கு விச் மீன்ஸ் வெளில வந்து ஒர்க் பிளேஸ் எல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு? ஆமா இருக்காது. ஆனா வெளியில இப்போ இந்த Yeah. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்க வெளியில வேலை பார்க்குற எல்லாருக்குமே பிரச்சனை தான். பிரச்சனை சூடு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் நல்ல மிட் பிரேக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி 12 மணில ஓகே இருந்து 3 மணி வரைக்கும் வெயில்ல டைரக்ட் சன்லைட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ரெஸ்ட் டைம் கொடுப்பாங்க. அது ஓகே ஒரு 3 ஓகே மாசம் போகும். நல்லா அந்த பீக்கா ஓகே இருக்கக்கூடிய நேரத்துல. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் வந்துரும். ஓகே பட் இங்க அபுதாபில எல்லாருக்குமே ஸ்கூல் லீவு இப்போ. ஓகே அதனால கொஞ்சம் பேரை யாரையுமே ஃபேமிலிஸ பார்க்க முடியல. எஸ்பெஷலி ஸ்டீஃபன் அண்ணாவும் அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேற கண்ட்ரி இருக்கிறாங்க. ஓகே ஓகே அதனால இல்ல. ஓகே 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 ம். இட்ஸ் ஃபைன். ம். சொல்லியிருந்தார் ஆக்சுவலி எனக்கு பிரதர். அங்கிள் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் எனக்கு அட்டன் பண்ண மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே அங்கிள் அப்படின்னு ம். சொல்லியிருந்தேன் நான். ஸோ ரியல் இஸ் ஹாப்பி அநேகர விச் மீன்ஸ் கேட்க முடிஞ்சது. சாரி நான் பார்க்கல பட் உங்களோட கேட்க முடிஞ்சது. ஹாப்பி டு ஹியர் தட் ஆக்சுவலி. மேபி ஐசக் அங்கிளாக இருக்கட்டும், பிரபு பிரதராக இருக்கட்டும், அண்ட் ஈவன் உங்களையும் ரூபன் பிரதரனுடைய வாய்ஸ் அண்ட் ராஜ்குமார் பிரதருடைய வாய்ஸ் அண்ட் பாலா பிரதர் ஐ குட் see his photo. அதனால பார்க்க முடியுது அவரை. ஆனா உங்களை சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷம்ண்ணே. கண்டிப்பா. நீங்க எந்த ஊரு பிரதர்? ராஜ்குமார் பிரதர் தூத்துக்குடி. தூத்துக்குடியாச்சா? ஓகே 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 எனக்கு வந்து நானும் இங்கே ஒடிசால தானே இருந்தேன். 1.5 வருஷம் இருந்தேன். ஜாஜிபூர்ல இருந்தேன். ஜாஜ்பூர்ல. ஓகே. டாடா ஸ்டீல்ஸ்ல ஏதோ ஒர்க் அண்ணா பண்ணீங்களா இல்ல? கேக்குதா? கேக்குதுமா? கேக்குதா உங்களுக்கு? டாடா ஸ்டீல்ல தானே இருந்தேன். ஒடிசால ஜாஜிபூர்ல டாடா ஸ்டீல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். ஓகே. எந்த வருஷம்? ம். எந்த இப்போ வருஷம் கேட்டேன். கரெக்டா 2022ல நான் அங்க இருந்தேண்ணா. ஓகே. அப்போ அதான் 2022ண்ணா. 22. ஓகே அங்க ஓகே. ஜாஜ்பூர்ல தர்மலிங்கம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற தர்மலிங்கம்னு பிரதர் எங்கேயோ ஒருத்தர் ஊழியம் போயிருந்தீங்க. பண்ணிட்டு இருக்காங்க. அதானே அவர் ஓகே சர்ச்சுக்கு தான் ஓகே நான் போயிட்டு இருந்தேன். பிரதர் நரசிம்மடி அங்கதான் போயிட்டு இருந்தேன். மதுரைக்காரு. 22ல ஹலோ. இருந்தீங்கன்னா ஒரு தடவை நாங்க வந்திருப்பனே. தெரியல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா 22னா அந்த டைம் நாங்க வேலையில தான் இருந்திருப்போம் சில ஆக்சுவலி. நேரத்துக்கு வர கண்டிப்பா முடியாது நான் லாஸ்ட் சர்ச்சுக்கு. சண்டே வந்து. பட் ஆனா சர்ச்சுக்கு நான் சரி சரி வந்திருக்கேன். சரி. அவருக்கு என்னைய நல்லா தெரியும். இப்பயும் ஓகே. கான்டாக்ட்ல இருக்காரு. சூப்பர் சூப்பர் ஆனா அவர் சூப்பர். கூப்பிடுற வந்து ரஞ்சித்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தர்மலிங்கம் அவர் ஆமா ஊர் பேர். ஆனா ஆமா ஆமா ம். அவர் தெரியும் அவர் தெரியும். மதுரை தானா? லாஸ்ட் நியூ இயர்க்கு ம். கூட அவர் கூட தான் இருந்தோம் ஆக்சுவலி. அவர் கூட தான் இருந்தோம் நாங்க ஃபேமிலி. அவர் கூட தான் இருந்தோம். ஓகேண்ணா. உங்களுக்கு அப்புறம் இவர் நான்ராஜ் தெரியும்லண்ணா? சென்னை யாருமா? ஆ நான்ராஜ் ஏன்ட்ரஸ் நல்லாவே தெரியுமே. ஒக்கிம்பேட்டை. அவர் கூட இப்போ ரீசெண்டா கூட ஒடிசா ஓகே. வந்தார்ல. ஐயோ அவர் எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு ஆக்சுவலி. அப்படியா? இல்ல ஆமா. அங்கதான் அண்ணன் சர்ச் இருக்கு. அண்ணன் சர்ச் அங்கதான் போவான் அண்ணன். ஒக்கிம்பேட்டை. அண்ணன் பேரு? பிரபாகரன். ஓகே. உங்க குரூப்ல நான் இருக்கேனா? ஜிஎல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல ஒடிசா. ஆமா ஆமா. அந்த குரூப்ல டெய்லி பார்ப்பேன். அட்வர்டைஸ்மெண்டா போட்டு விடுவாங்க. ஆச்சா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா என்னுடைய அக்காவும் அவங்க வீட்டுக்காருமே ஞானராஜன சர்ச் தான் ஆக்சுவலி. ரோலாண்ட் உங்களுக்கு ஓ. தெரியும் இல்லையா? தெரியும் தெரியும். யா அவங்க ரோலாண்டும் ம். அவங்களுடைய மனைவி சலோமி என்னுடைய அக்கா ஆக்சுவலி. அண்ட் அப்படியா? ரோலாண்ட். ஆமா ரோலாண்ட் வந்து என்னுடைய மச்சான். உங்க சர்ச்சுக்கு தானே என்னை அக்கா. வர சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒடிசால. அவங்க சர்ச் இருக்கு அங்க போடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பக்கத்துல ஓகே நான் குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்தேன்னா ஜாஜ்பூர் இருந்துச்சு. நான் இங்க ஓகே. போறேன் பரவாயில்ல. ரொம்ப அப்படின்னு சந்தோஷம் சொல்லிட்டு இங்க ஆக்சுவலி. வந்தேன். இங்க சுத்தி கெட்டிங் ம். க்ளோசர். பிரபாகரன் பிரதர்னுடைய பிரதர் நீங்க இல்லையா? ஆமாண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ம். சந்தோஷம். ஓகேண்ணா. உங்ககிட்ட பேசுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா.
சந்தோஷமா? சரி. சரிண்ணா, எனக்காண்டி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்கண்ணா. இங்க வேலை பார்க்கறது உடம்புக்கு தானே முடியாம போகுது. சூடு இல்லையா? ஆமாண்ணா, பயங்கரமா சூடா இருக்கு. பத்தாததுக்கு உடம்பு சில ம். நேரத்துக்கு நல்லா இருக்கு, சில நேரத்துக்கு இதா போயிருது. ஓகே, ஓகே. ம். ப்ரே பண்ணிக்கிறோம் கண்டிப்பா. தேவன் எல்லா விஷயத்துக்கும் தேவையான கிருபைகளையும், பலத்தையும் தருவாரு. ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. ஓகேம்மா. ரொம்ப சந்தோஷம். ஓகே அங்கிள், ஓகேண்ணா. ஐசக் அங்கிள் உங்களையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. ஓகே அங்கிள். உங்க சாட்சியை கேட்டதும் அதே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி உள்ளவங்க தான் அங்கிள். எழும்பணும் ஊழியத்துக்கு. அங்கிள். ம். சரி, பிரைஸ் லார்ட். சந்தோஷம் அங்கிள். ஆண்டவருக்கு டேக் கேர். ஆண்டவருக்கு சித்தமானால் எப்போவாவது ஒரு வாட்டி சந்திக்கலாம். ஆண்டவருக்கு சித்தமானால். கண்டிப்பா, கண்டிப்பா அங்கிள். சரி, பிரைஸ் லார்ட். கண்டிப்பா அங்கிள். டேக் கேர் அங்கிள். ஜோசப் பிரதர். உங்களுடைய போட்டோ இப்பயும் பார்த்துட்டு ஓகே ஆக்சுவலி. பிரதர், see you. ரொம்ப சந்தோஷம். ரியலி தேங்க்யூ பிரதர். நீங்க தேங்க் யூ. நம்ம சபை இதுவும் ஷூர்.